கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு மக்களோட பணத்தை ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா மோசடி பண்றவங்க நிறைய பேர் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. வணக்கம் தமிழ் மக்களே, ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம். நான் சொல்ற இந்த ஒரு 5 பாயிண்டால உங்களால ஆன்லைன் ஸ்கேம்ல இருந்து தப்பிக்க முடியும். சரி வாங்க அந்த ஒரு 5 பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் முறையா வந்திருந்தாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம எல்லாருமே ரொம்பவே ஈஸியா நமக்கு பிடிச்ச பொருள் எதுவா இருந்தாலுமே நம்ம வீட்டுல படுத்துக்கிட்டே அந்த ஒரு பொருளை நம்ம மொபைல் மூலியமா ஆர்டர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்க இந்த ஒரு நாட்கள்ல கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு மக்களோட பணத்தை ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா மோசடி பண்றவங்க நிறைய பேர் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பிராண்டடான பொருளை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னாக்கா அந்த ஒரு பொருளை வாங்குற இணையதளத்தை கவனமா பார்த்து வாங்குங்க. அப்படி நீங்க கவனமா பார்த்து வாங்கலனாக்கா சில நேரத்துல உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சில நேரத்துல இணையதளத்திலேயோ இல்ல சமூக வலைதளத்திலேயோ ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினாக்கா அந்த ஒரு பார்சலை திறந்து பார்த்தா வெறும் காகிதமா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே புதுசா நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு உள்ள என்ட்ராகணும். அந்த மாதிரி நேரத்துல பிளிப்கார்ட்லயே மொபைல் ஆர்டர் பண்ணதுக்கு செங்கல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான சோசியல் மீடியா என்னன்னாக்கா போலியான இணையதளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் அந்த ஒரு இணையதளத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஆன்லைன் ஷாப்பிங் மோசடியில் மோசடி செய்யப்படுபவர்கள் செய்யக்கூடிய சில விதிமுறைகள் என்னன்னாக்கா, ஒன்று போலியான இணையதளங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னாக்கா நம்ம டைரக்டா போயிட்டு குரோம்லயே சர்ச் பண்ணுவோம். அந்த ஒரு பொருளோட நேமை டைப் பண்ண உடனே நிறைய இணையதளங்கள் நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். அந்த ஒரு இணையதளங்கள் நிறைய இருந்தாலுமே அதுல நிறைய ஃபேக்கா இருக்கும். பட் அந்த ஒரு இணையதளங்களை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே இணையதளங்கள் மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு இணையதளங்களை மோஸ்டா மோசடி செய்யக்கூடியவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த ஒரு இணையதளம் உண்மையான இணையதளமா அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு அந்த ஒரு இணையதளத்தோட URL நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஒன், ஃபிஷிங் மெயில். இந்த ஒரு ஃபிஷிங் மெயில் எல்லாருக்குமே வரும். ஏன் எனக்கும் வரும், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே நிறைய வாட்டி வந்திருக்கும். இந்த ஒரு மெயிலை போயிட்டு நீங்க பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னாக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க அதிகமாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க குரோம்ல. அந்த ஒரு பொருளே உங்களுக்கு பாதி விலையில கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த ஒரு மெயில் வந்த உடனே அதுல ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஒரு லிங்கை தொட்டு உள்ள போக வைக்கும். உள்ள போன உடனே அந்த ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு 25 ரூபாய் கேஷ்பேக் தரதாகவும் இல்ல 50% டிஸ்கவுண்ட் தரதாகவும் அந்த மாதிரிலாம் ஆசைகளை நம்மளுக்கு தூண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபிஷிங் மெயில் உள்ள போயிட்டு அவங்க கொடுக்குற ஒரு லிங்க்குள்ள நம்ம போனோம்னாக்கா நம்மளுடைய பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் திருடப்படுவாங்க. ஸோ அது மூலயமா நம்மளுக்கு நிறையவே பாதிப்பு வரலாம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான இணையதளமே உங்களுக்கு ஃபிஷிங் மெயில அனுப்பவே மாட்டாங்க மோஸ்டா. தேர்ட் ஒன், சமூக ஊடக மோசடிகள். மோசடி செய்யப்படுறவங்க போலியான தரமற்ற பொருட்களை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊடகத்துல விளம்பரம் செய்வாங்க. அந்த ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் தரதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொருளை கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி இது மூலமா பலன் அடைஞ்சதாகவும் உங்களுக்கு ஆட் தருவாங்க. அந்த ஒரு ஆடை பார்த்து நம்மள நிறைய பேர் ஆர்டரும் பண்ணுவோம். அந்த ஒரு பொருள் ஒருவேளை நம்ம ஆர்டர் பண்ண மாதிரியே நம்ம வீட்டுக்கு வருதுனாலுமே தரமற்ற ஒரு பொருளாக தான் இருக்கும். அதோட இந்த மாதிரி மோசடி செய்யப்படுறவங்களாம் அவங்க கேஷ் ஆன் டெலிவரியே வைக்க மாட்டாங்க. எப்பவுமே நீங்க அவங்களுடைய பொருளை ஆர்டர் பண்றீங்கன்னாக்கா அப்பவே பே பண்ண சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், போலி பொருட்கள். மோசடி செய்யப்படுறவங்க மோஸ்டா போலி பொருட்களை வெளியிடுவாங்க. அந்த ஒரு போலி பொருட்கள் எதுல இருந்து தயாரிப்பாங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராண்டடான ஒரு திங்ஸ் இருக்குனாக்கா அந்த ஒரு திங்ஸ் மாதிரியே போலி பொருளை ஒன்று உருவாக்குவாங்க. அந்த ஒரு பொருளை இந்த அமௌண்ட்டை விட ரொம்ப சீப்பஸ்ட் அமௌண்ட் சொல்லி நம்ம கிட்ட ஆட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆடை பார்த்து நம்மளுமே போயிட்டு அதை ஆர்டர் பண்ணுவோம். பட் அந்த ஒரு பொருள் நம்ம கிட்ட வரும்பொழுது ரொம்ப ஒரு ஒர்த் இல்லாத ஒரு பொருளாக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லாம் ஆட் கொடுப்பாங்க.
ஐவாட்ச் என்னமோ 99,000, ஆனால் இவங்க ஐவாட்சோட ஸ்ட்ரக்சரை எடுத்து அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி அதை வந்து வெறும் 999க்கு வந்து விற்பாங்க. பட் அதையும் ஐவாட்ச்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பி நம்மளும் வாங்கி தான் கட்டிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போலி பொருட்கள் மோசடிகள் வந்து எதில் அதிகமாக நடக்குதுனாக்கா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸு, அதோட வந்து இந்த அழகு சாதனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து போலி பொருட்களை வந்து அதிகமாக சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி மோசடிக்காரர்கள். 5th one, தொடர்பு விவரங்கள். பொதுவாக மோசடி செய்யப்படுறவங்க வந்து மக்களுடைய பணத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அவங்களுடைய தொடர்பு விவரங்களை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஆன்லைன் ஷாப்பிங் இருந்துச்சுனாக்கா அவங்க கஸ்டமர் கேரோ இல்லை கான்டாக்ட் நம்பரோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பான பொருளோ இல்லை தரமற்ற பொருளோ வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம பேச முடியும், அந்த ஒரு பொருளை ரிட்டர்ன் அனுப்ப முடியும். பட் மோசடி பண்றவங்களாம் அவங்களுடைய விவரங்களை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மோசடியில் மோசடி செய்யப்படக்கூடியவர்கள் அவங்க செய்யும் முறைகளை பார்த்தோம். சரி, ஓகே, இப்போ இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் புகழ்பெற்ற ரொம்ப பெரிய பிராண்டடான ஒரு திங்ஸை நீங்கள் வாங்க போறீங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுடைய கரெக்டான இணையதளத்துக்கு போயிட்டு கரெக்டாக அதை செக் பண்ணிட்டு வாங்குங்க. செகண்ட் ஒன் என்னன்னாக்கா, ஒரு இணையதளத்தை நீங்கள் வந்து ஃபேக் ஆர் ரியல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு இணையதளம் வந்து SSL இந்த ஒரு சான்றிதழை அவங்க பெற்றிருக்கிறாங்களா நீங்கள் வந்து செக் பண்ணீங்கனாலே தெரிய வந்துடும். ஒருவேளை அவங்க SSL என்ற இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கியிருந்தாக்கா அந்த ஒரு இணையதளம் கண்டிப்பாக ரியலானது. தேர்ட் ஒன், டிஜிட்டல் பேமெண்ட் மூலிமா நீங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ண போறீங்க ஆன்லைன்னாக்கா நீங்கள் அந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டை நீங்கள் செலுத்துறதுக்கு கரெக்டான ஒரு ஆப்பை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஸோ அது மூலியமாக உங்களால் ஸ்கேம் வந்து தடுக்க முடியும். ஃபோர்த் ஒன் என்னன்னாக்கா, இணையதளங்கள் எல்லாமே பார்ப்பதற்கு ஒரிஜினல் மாதிரியும் உண்மை மாதிரியே தான் இருக்கும். ஆனாலுமே அந்த ஒரு இணையதளம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும் உண்மையான இணையதளத்துல இருந்து. ஸோ ஃபேக்கான இணையதளங்களை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம்ல மோசடி செய்யப்படுறவங்க மோசடிக்காக என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றுறாங்க என்பதை பார்த்தோம். அதோட அந்த ஒரு ஸ்கேம்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படியும் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே, இந்த ஒரு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன். தேங்க்யூ.